சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் இதுவரை கண்டாத ஒரு மாபெரும் ராணுவ மோதலில் சிக்கியிருக்கின்ற பின்னணியில் 16வது நாளை எட்டியுள்ள இந்த அமெரிக்க ஈரான் போரில் 7000க்கும் மேற்பட்ட இலக்குகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் ஈரான் தன்னுடைய பெருமை மிகு எதிர்ப்பை கைவிட மறுத்து இறுதி வரை போராட துணிகின்றது. 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ள சூழலில் ஹார்மோஸ் நீரிலிருந்து தனது கப்பல்களை அமெரிக்கா திடீரென்று அகற்றியது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எரிசக்தி விலை விண்ணை தொட உலக பொருளாதாரமே ஹார்மோஸ் நீரில் ஏவுகணைக்குள் சிக்கி தவிக்கின்றது. இது வெற்றியா அல்லது அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவா என்பதையும் பார்க்க இருக்கின்றோம். ஹார்மோஸ் நீரிழை வெறும் 21 மைல் அகலமுடைய ஒரு குறுகிய நீர்வழி பாதை மட்டுமல்ல, அது ஈரானின் அதிநவீன ஏவுகணைகள், கன்னிவடிகள் மற்றும் ட்ரோன்களால் சூழப்பட்ட ஒரு பாதுகாப்பு அரண் என்று ராணுவ வல்லுநர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஈரான் தன்னுடைய கடலோர பகுதிகளில் பல்வேறு தூரங்களில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை நிலைநிறுத்தியுள்ளது. கதிர் என்ற ஏவுகணை, அதாவது இது கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை வகையைச் சேர்ந்தது. ஹார்மோஸ் நீரிணைக்குள் நுழையும் முன்பே எதிர்நாட்டு கப்பல்களை தாக்கும் திறன் கொண்டது. அடுத்தது அபு மக்தி. இது ஈரானின் ஒரு மிக நீளமான எல்லை கொண்ட ஏவுகணை. இது ஹார்மோஸ் நீரிணைக்கு அப்பால் வெகு தொலைவில் உள்ள அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் விமானந்தாங்கி கப்பல்களை குறிவைக்கக்கூடியது. அடுத்தது கலீஜ் ஃபார்ஸ். இது ஒரு ஒளியின் வேகத்தை விட 3 முதல் 5 மடங்கு வேகமாக பாயக்கூடியது. இது 650 கிலோ எடையுள்ள வெடிமருந்து நவீன போர்க்கப்பல்களை சில நொடிகளில் சிதைத்துவிடும். ஈரான் இந்த பாதையை ஒரே ஒரு ஆயத்தை வைத்து மட்டும் முடக்கவில்லை, அதற்கு பதில் அடுக்கடுக்கான பாதுகாப்பு முறைகளையும் பயன்படுத்துகின்றது. கடற்படை கன்னிவெடிகள் பற்றி பலவிதமாக பேசப்பட்டது. சுமார் 5000 முதல் 6000 கன்னிவெடிகளை ஈரான் வைத்துள்ளது. ஒரு சிறிய கன்னிவெடி கண்டறியப்பட்டால் கூட சர்வதேச காப்பீடு நிறுவனங்கள் அந்த கடல்வழி பயணத்தை பாதுகாப்பு அற்றது என்று அறிவித்து விடுகின்றன. இதேவேளை மினி நீர்மூழ்கி கப்பல்கள், இவை மிகவும் சிறியவை என்பதால் கடலின் ஆழமற்ற பகுதிகளில் சத்தமில்லாமல் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தக்கூடியவை. மற்றது சுயோலி ட்ரோன்கள். ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் கப்பல்களை நோக்கி பாய்ந்து வரும்போது கப்பல்கள் தற்காப்பு அமைப்புகள் திணறிவிடும். அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க ராணுவம் ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட ஈரானிய கன்னிவெடி கப்பல்களை அழித்து விட்டதாக தெரிவித்தார். ஆனால் அமெரிக்காவிற்கு தேவையான எண்ணெயில் 1% மட்டுமே இந்த பாதை வழியாக வருகின்றது. ஜப்பான், சீனா, தென்கொரியா ஆகிய நாடுகள் இதையே நம்பியுள்ளன. எனவே அவர்கள் தங்கள் சொந்த பாதுகாப்பிற்கு உதவ முன்வர வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் ஈரானுடனான போர் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் ஹார்மோஸ் நீரிணையிலிருந்து அமெரிக்கா தன்னுடைய முக்கியமான கன்னிவெடி அகற்றுகின்ற கப்பல்களை திடீரென்று வேறு இடத்துக்கு மாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது சர்வதேச அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் ஈரானின் கன்னிவெடி அச்சுறுத்தல் அதிகமாக உள்ள சூழலில் அமெரிக்க கடற்படை தன்னுடைய USS துல்ஷா மற்றும் USS சந்தா பார்பரா ஆகிய 2 நவீன கன்னிவெடி அகற்றுகின்ற கப்பல்களை பஹ்ரைனில் இருந்து மலேசியாவிற்கு மாற்றியுள்ளது. மார்ச் 15 அன்று எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மூலம் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளம் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு உள்ளாகும் அபாயம் இருப்பதால் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று ராணுவ வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாக்க பிரிட்டன், பிரான்ஸ், ஜப்பான் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் தங்கள் போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் என்று பகிரங்கமாக கோரிக்கை விடுத்தார். குறிப்பாக அவர்கள் தங்களுடைய சொந்த பாதுகாப்பிற்காக உதவ முன்வர வேண்டும் என்று கூறியிருந்தார். அமெரிக்காவின் இந்த கோரிக்கையை முக்கிய நேட்டோ நாடுகள் நிராகரித்துள்ளன. பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் எங்கள் கப்பல்களை இந்த போருக்குள் நேரடியாக ஈடுபடுத்துவது கடினம் என்று தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியமும் தங்களின் கப்பல்களை அனுப்ப தயக்கம் காட்டி வருகின்றது. சில நாடுகள் உதவ முன்வந்தாலும் முக்கிய கூட்டாளி நாடுகள் இதில் ஈடுபட தயக்கம் காட்டுவது குறித்து ட்ரம்ப் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். ஒருபுறம் அமெரிக்கா ஈரானை முடக்கிவிட்டதாக கூறுகின்றது, மறுபுறம் தன்னுடைய கப்பல்களை பாதுகாப்பு நடத்திற்கு மாற்றுகின்றது. இது அமெரிக்காவின் இந்த போரிலிருந்து மெல்ல மெல்ல விலக முயல்கின்றதா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது. ஈரானின் இந்த ஏவுகணை சுவர் மற்றும் தற்காப்பு வியூகம் காரணமாக சர்வதேச கப்பல் போக்குவரத்து 70% முதல் 90% வரையில் குறைந்துள்ளது. இது உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையை ஒரு பரலுக்கு $100 மேல் உயர்த்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து அமெரிக்கா ஈரான் இடையிலான தற்போதைய போர் பிப்ரவரி மாத இறுதியில் தொடங்கி தற்போது 16வது நாளை எட்டியுள்ள இந்த மோதலில் ஒருபுறம் அமெரிக்காவினுடைய அதிநவீன ராணுவ பலத்தால் ஈரானை முடக்கிவிட்டதாக கூறுகின்றது. மறுபுறம் ஈரான் தன்னுடைய சித்தாந்த ரீதியான பெருமைமிகு எதிர்ப்பை கைவிட மறுத்து இறுதி வரை போராட துடிக்கின்றது. வாஷிங்டன் வெளியிட்டுள்ள சமீபத்திய தகவல்களின்படி கடந்த 16 நாட்களில் ஈரானின் வான்படை, கடற்படை மற்றும் ரேடார் கண்காணிப்பு அமைப்புகள் 90% வரை சிதைக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 1.5 வாரத்தில் மட்டும் ஈரானின் 100க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் பாரசீக வளைகுடா மற்றும் ஹார்மோஸ் நீரிணை பகுதிகளில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன. இது நவீன
கடற்போர் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக அமெரிக்காவால் பார்க்கப்படுகின்றது. தெஹ்ரான் மற்றும் ஹாக் தீவில் அமைந்துள்ள ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் உற்பத்தி ஆலைகளை அமெரிக்காவின் துல்லியமான வான்வழி தாக்குதல்களால் தலைமட்டமாக்கப்பட்டிருக்கின்ற பின்னணியில் இதற்கான செயற்கைக்கோள் புகைப்பட ஆதாரங்களை பென்டகன் வெளியிட்டது. ஈரான் முழுவதும் இதுவரை 7000க்கும் மேற்பட்ட ராணுவ மற்றும் வணிக ரீதியான இலக்குகள் தாக்கப்பட்டன. இதன் விளைவாக ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவுதிறன் 90% வரையிலும், ட்ரோன் தாக்குதல் திறன் 95% வரையிலும் குறைந்துள்ளதாக அமெரிக்கா உரிமை கோருகின்றது. இவ்வளவு பெரிய இழப்புகளுக்கு மத்தியிலும் ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்தவில்லை. இதுவரையில் 700 ஏவுகணைகள் மற்றும் 3600 ட்ரோன்களை ஈரான் ஏவியுள்ளது. இஸ்ரேலின் டெல்லோவி பகுதியில் ஈரான் கிளஸ்டர் பாம்களை பயன்படுத்தியதற்கு சர்வதேச அளவில் கடும் கண்டனங்களும் எழுந்திருக்கின்றன. இந்த போர் அமெரிக்காவிற்கு வெற்றி தருவதாக சித்தரிக்கப்பட்டாலும் களத்தில் அமெரிக்க வீரர்கள் சந்திக்கும் இழப்புகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. போர்க்களத்தில் இதுவரையில் 13 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இதில் பிப்ரவரி 28 அன்று குவைத்தில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டதும், ஈராக்கில் நடந்த KC-135 விமான விபத்தில் 6 வீரர்கள் பலியானதும் அமெரிக்க ராணுவத்திற்கு பேரிழப்பாகும். பஹ்ரைன், ஈராக், இஸ்ரேல், ஜோர்டான், குவைத், UAE மற்றும் சவுதி அரேபியா ஆகிய 7 நாடுகளில் பரவியுள்ள போர்க்களத்தில் இதுவரையில் 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். இவர்களில் பலருக்கு அதிர்ச்சிகரமான மூளை காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக பின்னர் கண்டறியப்பட்டது. Fourth Monkey Connect launching soon. எப்சோஸ் நடத்திய கருத்து கணிப்பில் 27% அமெரிக்கர்கள் மட்டும் இந்த போருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். 56% மக்கள் ட்ரம்ப் தேவையற்ற ராணுவ பலத்தை பயன்படுத்துவதாக கருதுகின்றார்கள். இது வருகின்ற நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள அமெரிக்க இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக அமையக்கூடும். அமெரிக்காவிற்கு தேவையான எண்ணெயில் 1.2% மட்டும் ஹார்மோஸ் நீரிணை பாதை வழியாக வருவதால் இதனை பாதுகாக்க மற்ற நாடுகள் முன்வர வேண்டும் என்று ட்ரம்ப் கோரியிருந்த பின்னணியில் அமெரிக்கா இனி மற்ற நாடுகளின் எரிசக்தி பாதையை காக்க தன்னுடைய வீரர்களை தியாகம் செய்யாதென்ற ட்ரம்பின் அறிவிப்பு நேற்று நாடுகளிடையே அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த போரின் மிகப்பெரிய திருப்புமுனையாக ஈரான் உச்சத்தலைவர் அலி ஹமீனி மாவீரர் அந்தஸ்தை பெற்றுள்ளது பார்க்கப்படுகின்றது. அவரது மரணம் ஈரானின் அதிகார மையத்தை சிதைத்திருந்தாலும் ஈரானிய புரட்சிகர காவல்படை அதனை ஒரு புதிய உத்வேகமாக மாற்ற முயல்கின்றது. ஈரானின் வெளியுறவு தலைவர் அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை கோரிக்கைகளை முற்றிலும் நிராகரித்துள்ளார். நாங்கள் கெஞ்சவில்லை, இந்த போர் ஒரு பாடத்துடன் முடியும் என்று அவரது வார்த்தைகள் ஈரானின் உறுதிப்பாட்டை காட்டுகின்றது. போர் அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்தியுள்ளது. 16 நாட்களில் $12 பில்லியன் செலவிடப்பட்டிருக்கின்றன. இது அமெரிக்காவில் பெட்ரோல் விலை மற்றும் வீட்டு உபயோக எரிசக்தி விலைகளை அதிகரிக்க செய்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஆலோசகர் கெவின் ஹேஷட் இந்த செலவுகள் கட்டுப்படுத்தக்கூடியவைதான் என்று கூறினாலும் வாஷிங்டனில் இதற்கு நிதி ஆதாரங்கள் குறித்து கடுமையான விவாதங்கள் நடந்து வருகின்றன. அடுத்த 3 வாரங்களுக்கு ஈரானின் பாதுகாப்புத்துறையை முழுமையாக சிதைக்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா திட்டமிட்டிருக்கின்றன. அதே சமயம் ஈரான் தன்னுடைய நவீன ஆயுதங்களை இன்னும் பயன்படுத்தவில்லை என்றும் தங்களின் முக்கிய ஆயுத கிடங்குகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கூறுகின்றமை போர்க்களத்தை மேலும் பரபரப்பாக மாற்றியுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.